தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஸ்லாஷ் ரிப்போர்ட் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே முடிந்ததற்கு பிறகு சென்னையிலே இருக்கின்ற தலைமை செயலகத்தில் இருக்கின்ற அலுவலகத்தில் ஒவ்வொரு சிஓஸ் டிஓஸை கூப்பிட்டு நாங்கள் ரிவ்யூ மீட்டிங் நடத்தினோம். ரிவ்யூ மீட்டிங் நடத்தி முடிச்சதுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு மாவட்டமாக நானே நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களை சந்தித்து அவர்களிடம் இந்த அடைவுத்திறன் சார்ந்திருக்கின்ற இந்த மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு இது நாமக்கல் மாவட்டம், இது 18வது மாவட்டமாக இன்றைக்கு வந்திருக்கிறோம். தலைமை ஆசிரியர்களும் ஒரு சில கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். டயட் பிரின்சிபலும் இதுக்கான ஆக்ஷன் பிளான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் இன்னும் முன்னேற்ற பாதை கொண்டு செல்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை கண்டினியூஸ் எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கின்ற ஏன்னா ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் ஆகின்ற அளவில் இன்றைக்கி இருக்கிறது அது. ஸோ அந்த விதத்தில் என்னென்ன ஆக்ஷன் பிளான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற போது தான் இப்போ துணை முதலமைச்சர் அவர்கள் மூலமாக திறன் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் எப்படி நார்மல் கிளாஸஸ்க்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அதிலே பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்காக எல்லாமே ஒரு ஆங்கிலம் சார்ந்து, தமிழ் சார்ந்து, அறிவியல் சார்ந்து, கணக்கு பாடம் சார்ந்து எல்லாமே கவர் ஆகக்கூடிய அந்த திறன் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த ஆண்டு ஸ்லாஸ்க்கான இருப்பினா ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் ஸ்லாஸ் ரிப்போர்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா ஸ்லாஸ் ரிப்போர்ட்டுக்கு இங்கொண்டும் அங்கொண்டுமா எடுக்கணும்ல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமாக எல்லா பள்ளியிலும் ஏறத்தாழ 9,80,000 பிள்ளைகளுக்கு இந்த ரிப்போர்ட் நம்ம எடுத்துருக்கோம். அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு ஒரு அசஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், அது சார்ந்து என்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டி செய்ய போகிறோம். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நம்ம கிளாஸில் நம்ம நாமக்கல் மாவட்டம் ஒரு சிறந்த இடத்துக்கு வரும் என்கிற நம்பிக்கை இருக்குது. கிளாஸ் தேர்வில் ஆய்வு நிறுவனங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் பின்தங்கி இருந்தால் சொல்லியிருந்தாங்க ஒரு அறிக்கையில். அதுக்கு என்ன சார்? இல்லை, கிளாஸுங்கிறது நம்ம பண்ணுறது, நம்மளுடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் பண்ண கூட. நீங்கள் சொல்கிறது தனியார் நிறுவனங்கள் செய்கிறது நான் தான் சொன்னேன். தனியார் நிறுவனம் இங்கொண்டும் அங்கொன்றுமாக செய்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எடுத்தாங்க. நாங்கள் 9,80,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அசஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுடைய இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட சில மாவட்டங்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. பொதுத் தேர்வில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாவட்டங்கள் ஸ்லாஷ் தேர்வில் ரொம்ப பின்னடைவு இருக்கிறது எங்களால் உணர முடியுது. அது ஒன்று தான் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலில் போட பிள்ளைங்க படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வெறும் மக்கப் பண்ணிட்டு போய் எழுதுறதை காட்டிலும் புரிதலோடு படித்தாதான் நாளைக்கு எந்த போட்டித் தேர்வுகள் வந்துச்சுனாலும் நம்மளோட பிள்ளைங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்காக இது நாங்களே எடுத்த முடிவு. அதில் நம்மளுடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் கொடுத்து ரிப்போர்ட் ஆகுது. பாடத்திட்டங்கள் ஏதாவது மாற்றங்கள் பாடத்திட்டங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பொதுவாக ஒரு 7 வருஷம் கழிச்சு எல்லாமே மாற்ற வேண்டிய கரிக்குலம் சிலபஸ் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவும் இப்போ என்னுடைய அறிவிப்பில் ஒன்றாவது அறிவிப்பாக ரீவேம்பிங் ஆஃப் த ப்ரோசஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அதுக்கான எஃபெக்ட் நெக்ஸ்ட் இயர் தான் வரும். ஏன்னா அதுக்கான கமிட்டி போட்டு அவங்க ஸ்டடி பண்ணி இன்றைக்கான ட்ரெண்டுக்காக என்னென்ன ஆட் பண்ணலாம், என்னென்னலாம் தேவையில்லை என்பதை விடுபடலாம் என்பது அந்த கமிட்டி முடிவு செய்யும். இல்லை, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் எலிமெண்ட்ரி லெவல் தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டுக்கு வரைக்கும் தான் அதை பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் நம்ம டெக்னாலஜி ஃபுல்லாக நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். இப்போ எலிமெண்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்துருக்காங்க. டெக்னாலஜி பேஸ்ட் இப்போ நாங்கள் வெறும்ன இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் வெறும்ன கிளாஸ் ரூமில் எக்ஸாம் எழுதுறதை காட்டணும். 9th and 11th 12 வரும்போது 8, 9, 10, 11, 12 வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் லேர்னிங் அசஸ் பண்ணுறது சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்தே நாங்கள் கொஸ்டின்ஸ் காமிச்சிட்டு ஹைடெக் லேப்ஸ் மூலமாக அந்த பசங்களை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஸோ அதுவே அதுக்கு போதுமானதாக இருக்கும். வகுப்புகள் எடுத்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சார். அதே மாதிரி மாடல் வகுப்புகள் மாதிரி மற்ற இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண இப்போ நான் நடந்த கூட்டத்தொடரில் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு மாடல் ஸ்கூல் இருந்தது மாதிரி இனி 500 மாடல் ஸ்கூல், யூனியனுக்கு ஒரு ஸ்கூல் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அது இன்னும் அதிகப்படியான ரிசல்ட். எங்கள் பிள்ளைங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐஐடி, ஐஐஎம், நிப்டம், லா யூனிவர்சிட்டி என்று எல்லாத்துலேயுமே நீங்கள் எங்கள் பிள்ளைங்க போய் இப்போ ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரூஅவுட் இந்தியா அண்ட் த்ரூஅவுட் த வேர்ல்டு நான் சொல்கிறேன் நான். ஸோ ஒரு மாவட்டத்துக்கு ஒன்றுங்கிற காட்டிலும் இப்போ மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது என்ன மாவட்டத்துக்கு ஒன்று, யூனியனுக்கு ஒன்று அடுத்த கட்டம் கொண்டு போ அப்படின்னு சொன்னது மூலமாக இன்றைக்கி 500 இடங்களில் நாங்கள் கொண்டு தரோம். ஏற்கனவே புக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோமே. என்னுடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போ 2457 டீச்சர்ஸ் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஏறத்தாழ 13 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு என்ன 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான உடற்கல்வி ஆசிரியர்கள் என்னென்ன தேவை, எப்படி கைட் பண்ணணுங்கிறதுக்கான வெரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான
ஒரு இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உடற்கல்விங்கிறது வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் நினைக்காதீங்க, அதோட இம்பாக்ட் எங்கே வரும் அப்படின்னு அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸும் அது வரும்.